இலங்கையுடனான அனைத்து வர்த்தக உறவுகளும் முறித்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கோரி வரும் இந்த சூழலில் கத்தி, அதாவது லைக்கா என்ற ஒரு இலங்கை சிங்கள கைக்கூலி நிறுவனம் வெளியிடும் கத்தி படத்தினை தமிழர்கள், தமிழ் உணர்வுள்ள தமிழ் மக்கள் யாரும் தியேட்டருக்கு சென்று பார்க்க வேண்டாம் என்பதை மாணவர் தரப்பில் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக மக்களுக்கு நாங்கள் விடுக்கிறோம். படம் எங்கள் தடையை மீறி வெளிவரும் பட்சத்தில் தியேட்டர் முன் மாணவர்கள் குழுமி எங்களுடைய போராட்டத்தினை அறவழியில் ஜனநாயக ரீதியில் எங்கள் எதிர்ப்பினை ஒரு தியேட்டர் முன்பும் பதிவு செய்வோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கடிதம் கொடுத்தீங்க, இந்த படத்தை தடை செய்ய சொல்லி. இப்போ அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்களா, இல்லை தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர் சங்கத்திலேருந்து எதுவும் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்களா? தயாரிப்பாளர் சங்கத்தில் கொடுத்த கடிதத்திற்கு அவர்கள் அளித்த பதில் என்னவென்றால், இனி தமிழ்நாட்டில் லைக்கா நிறுவனத்திற்காக எந்த ஒரு தயாரிப்பாளரும் சரி இல்லை டைரக்டரும் சரி படம் பண்ண மாட்டார்கள், இதுவே கடைசி படமாக இருக்கும், இந்த ஒரு படத்தை மட்டும் அனுமதியுங்கள் என்று எங்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தார்கள். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், ஒரு படம் கூட சிங்களவனின் லைக்கா மூலம் இங்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம். ஆகையினால் எங்களுடைய போராட்டம் லைக்காவின் கத்தி வரக்கூடாது, லைக்காவை தவிர்த்து வேறு ஏதாவது நிறுவனம் இதை ப்ரொடியூஸ் பண்ணி வந்தால் பரவாயில்லை என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் திரும்பவும் அவர்களுடன் முன்வைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக எட்டப்படவில்லை. இந்த காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தினை நாங்கள் துவங்க இருக்கிறோம். திரைப்பட உரிமையாளர் சங்க தலைவர்கிட்ட நீங்கள் பேசுனதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, இதுவரை திரைப்பட உரிமையாளர் சங்கத்தின் தலைவரான அபிராமி ராமநாதன் அவர்களை நாங்கள் நேரில் சென்று மனு அளித்து இதை பற்றின விளக்கத்தை நாங்கள் கொடுத்தோம். அவரை போலவே ஒரு தியேட்டர் உரிமையாளரையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தொலைபேசி மூலமும் மின்னஞ்சல் மூலமும் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்திற்கான பிரச்சனைக்கான அடிப்படை கூரை விலக்கி நாங்கள் எங்கள் நியாயமான கோரிக்கையை அவர்கள் புரியும்படி நாங்கள் பேசியிருக்கிறோம். அபிராமி ராமநாதன் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட முறையில் அந்த படத்திற்கு எதிர்ப்போ ஆதரவோ எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த அந்த தியேட்டர் உரிமையாளர் சங்கத்தின் ஒரு குரலாக அவர் கூறியது என்னவென்றால், எங்கள் அமைப்பில் உள்ள பலர் இந்த படத்தினை தங்களது தியேட்டரில் ஒளிபரப்பு செய்வதற்கு ஒரு அச்சம் நிலவுகிறது. அவர்கள் இதை வேண்டாம் என்று கருதுகிறார்கள். ஆனாலும் சிலர் இதை கத்தியை வெளியிட வேண்டும் என்று விரும்புவதால் நாங்கள் எதுவும் முடிவெடுக்க முடியாது, நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை தொடருங்கள் என்று அவர் தரப்பு பதிலை தெரிவித்திருக்கிறார். நாங்களும் எங்களால் முடிந்தவரை ஒரு தியேட்டர் உரிமையாளரும் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை பல தியேட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40-50% தியேட்டர் உரிமையாளர்கள் எங்களுடைய கோரிக்கை ஏற்று ஏற்கனவே படத்தை எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வேறு படத்தினை தான் எடுத்திருக்கிறார்கள். மீதி வெளியிடும் அந்த தியேட்டர் முன் நாங்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் முக்கியமாக போராட்ட அறிவிப்பாக இலங்கையுடனான ஒரு கிரிக்கெட் போட்டியை இந்தியா விளையாட இருக்கிறது. வரும் நவம்பர் 1 முதல் 15 தேதி வரை இலங்கையுடனான ஒரு 5 ஆட்டம் கொண்ட கிரிக்கெட் தொடரை இந்தியா விளையாட இருக்கிறார்கள். இந்திய கிரிக்கெட் அணி இந்த ஆட்டத்தில் இலங்கையுடன் விளையாடக்கூடாது, மீறி விளையாண்டால் எப்படி ஐபிஎல் போட்டிகள் மூலம் மாணவர்கள் நாங்கள் ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அந்த இலங்கை வீரர்களை நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தடை செய்தோமோ அதே போன்ற ஒரு தொடர் போராட்டத்தை பிசிசிஐக்கு எதிராகவும் கிரிக்கெட்டுக்கு எதிராகவும் நாங்கள் எடுக்க வேண்டி வரும் என்பதை மாணவர் தரப்பில் நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். லட்சக்கணக்கான தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்த இனப்படுகொலை நாடான இலங்கை மீது ஒரு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற தமிழக அரசாங்கத்தின் கோரிக்கையை, அதாவது 8 கோடி தமிழ் மக்களின் வேண்டுகோளை இந்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி இந்த மாணவர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, விளையாட்டு, பண்பாடு மற்றும் அனைத்து ராஜதந்திர உறவுகளும் இலங்கையுடனான உறவை இந்தியா முறித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை மாணவர்கள் நாங்கள் இன்று நடத்தியிருக்கிறோம். இந்த சந்திப்பில் முக்கியமாக இலங்கையுடைய பொருட்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்களில் விற்று வருகிறது. இந்த பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்பதை மாணவர்களாகிய நாங்கள் வணிகர் சங்கத்திடம் ஒரு கோரிக்கையாக வைத்திருந்தோம். எங்கள் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்ற வணிகர் சங்கத்தின் தலைவர் வெள்ளையன் அவர்கள் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் அவர் கட்டுப்பாட்டில் உள்ள 50 லட்ச வணிக நிறுவனங்களில்
இலங்கை பொருட்களை விற்க மாட்டோம் என்ற ஒரு தீர்மானத்தை இன்று நிறைவேற்றியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் முதல் கட்டமாக 2 லட்சம் ஸ்டிக்கர்களை ஒரு கடை முன்னாடி ஒட்டுவதற்கான ஒரு அறிமுக கூட்டத்தை இன்று நாங்கள் நிகழ்த்தியிருக்கிறோம். இந்த இனப்படுகொலை செய்த இலங்கை பொருட்களை நாங்கள் இந்த கடையில் விற்க மாட்டோம் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை ஒவ்வொரு கடை முன்னும் வரும் காலங்களில் நாங்கள் ஒட்ட இருக்கிறோம். இதன் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு மக்களுக்கு எடுத்து செல்லும் ஒரு முயற்சியாக இதை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்.